ஹலோ விவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ். இது வச்சு சப்பாத்திக்கு ஒரு ட்ரை சப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடிஷ் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை, நான்ஸ்டிக் பாத்திரமோ அல்லது கடாயோ அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஜீரகம் தாளிக்கணும். அதுக்கு பிறகு நம்ம ஒன்று ஒன்றா அதில் எப்படி என்னென்ன சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், இந்த ஆனியனை இதில் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி வச்சுக்கலாம். ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இப்போது 4 பேருக்கு வேணும்னா 1/2 கிலோ ஆனியன், 1/2 கிலோ தக்காளி, 1/2 கிலோ முட்டைக்கோஸு, அதே மாதிரி 1/2 கிலோ உருளைக்கிழங்கு. இதை 4-5 பேர் சாப்பிட்லாம். பேச்சுலர்ஸ் கூட இதை சிம்பிளாக பண்ணி சாப்பிட்லாம். இதை சாதமாக பிசைஞ்சுக்கும் கூட சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். இந்த மாதிரி பல இதாக இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போது இந்த இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போது நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட நம்ம சேர்த்துடலாம். இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்னா நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடியை முதல்ல 1/2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுருளை வதக்கி விட்டுணும். 2 நிமிஷம் நம்ம கொஞ்சம் உப்பையும் போட்டு மஞ்சள் பொடியும் போட்டோன்னா தான் தக்காளியும் வெங்காயமும் நல்லா சீக்கிரமாக குழைய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை ஒரு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூடியை போட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா சேர்ந்து குழைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் இந்த தக்காளியோட சாரெல்லாம் அதில் வெளியில் விடும். அந்த நேரத்தில் இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா வதங்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா 2 கீரின பச்சை மிளகா, ஏன்னா கட் பண்ணி போட்டால் வாயில் வரும், உரைக்கும். குழந்தைங்க கைக்கு இதுமாரி ரோல் பண்ணி கொடுக்குறதுலாம் கொடுக்க முடியாது. அதேமாரி கட் பண்ண ஒரு 4-5 பல் பூண்டு அதில் போட்டிங்கன்னா இந்த தக்காளி சுவையோடு சேர்ந்து அந்த பூண்டு உப்பு காரத்தையெல்லாம் எடுத்து சூப்பராக இருக்கும். இது நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு நமக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரப்பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கரம் மசாலா அல்லது சென்னா மசாலா நீங்கள் இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் அவங்கவுங்க அந்த வாசனைக்கு தகுந்த மாதிரி அதையும் நல்லா போட்டுட்டிங்கன்னா அப்படியே இந்த இதில் எல்லாம் நார்த் இந்தியன் ஹோட்டல்ஸ்லாம் வரும்ல ஸ்மெல்லு, அந்த மாதிரி சும்மா கமன அந்த மசாலா ஸ்மெல் சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா தறி மாதிரி நல்லா வதங்கிட்டுருக்கோம். நம்ம அந்த டிஷ்ஷுக்கு உப்பு போட்டாச்சு, மஞ்சள், காரப்பொடி, மசாலா எல்லாமே நம்ம போட்டுட்டோம். இப்போது இது நல்லா குழஞ்சி வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் முட்டைக்கோசு, இதெல்லாம் நம்ம இதில் நம்ம சேர்க்கணும் 1 by 1. இது பாருங்கள், நல்லா அப்படியே கொதித்து அந்த எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இது பண்ணி அப்படியே தொக்கு மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ உருளைக்கிழங்க நம்ம இது மேலே போட்டுடலாம். அடுத்தது இதுக்கு மேலே நம்ம கோஸ் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, முட்டைக்கோஸ் கேபேஜ்
இதில் போட்டுடலாம். இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. இந்த உருளைக்கிழங்கு, அந்த முட்டைக்கோசு எல்லாமே வந்து அந்த தக்காளி, அந்த வெங்காயம் வதங்கிருக்கு இல்லையா, அந்த தண்ணியிலேயே இதெல்லாமே நல்லா வதங்கிடும். நம்ம இதை நல்லா பரட்டி விட்டுட்டு நல்லா இது வதங்கட்டும். நம்ம ஒரு மூடியை போட்டு இது பாருங்கள், அழகாக அந்த தக்காளி தண்ணியிலேயே இது எல்லாமே நல்லா சுருளை வதங்கி அப்படியே தக தக தகன்னு ரெடி ஆகிட்டு, அந்த தக்காளியோட சிகப்பு தண்ணியையும் எடுத்துகிட்டு நீட்டாக அந்த மஞ்சள் எல்லா கலர்லேயும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கு ரோல் பண்ணி கொடுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த சப்பாத்தியில் நம்ம நடுவில் இதை எடுத்து வச்சுருக்கோமா, இப்போ நம்ம இந்த கார்னர்லேருந்து இதை இப்படி பண்ணி அப்படியே ரோல் மாதிரி பண்ணிடுங்க. இது மாதிரி நான் நிறைய ரோல் பண்ணி பசங்களுக்கு நம்ம இதில் கொடுத்து விட்றலாம். லஞ்சுக்கு வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இல்லையா பசங்களாம், அதுக்காக நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுக்கலாம். இப்படி வச்சுட்டோமா, இந்த எண்டுலேருந்து ஆரம்பித்து இப்படி ரோல் பண்ணி வெஜ் ரோல் நம்ம இதை கட் பண்ணி வேணாலும் கொடுக்கலாம். தேங்க்யூ. ட்ரை பண்ணி பாருங்கள்.